பிரிக்கிறமா பிரிக்கிறா. காரணமாக 3 வருஷம் 3 வருஷமா நாம அனுப்பின லெட்டர்னு தெரிஞ்சிருந்தா தொலைச்சிடும். இந்த வருஷம் வரேன்னா இப்ப 3 வருஷங்கிறாளே, கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? பாவமா ஆரம்பிக்கும். யாமினி 3 வருஷம் கழிச்சு தான் வரேன்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு ஃபீல் பண்றான் பாத்தியா? பேசாம யாமினி இங்கதான் இருக்கான்னு நம்ம சொல்லிடுவோமா? வேண்டாம், யாமினியும் அண்ணனையும் வச்சு நம்ம ஒரு நல்ல டிராமா ஆடலாம். இப்ப எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ? ஹலோ அண்ணி, எப்படி இருக்கீங்க? I'm fine. Super. இன்னைக்கு நாங்க மாயாஜால் தியேட்டருக்கு போறோம். முடிஞ்சா நீங்க எங்க அண்ணனோட காதலை டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே. ஆனா நான் யாருங்கிற விஷயம் உனக்கு, அப்பாவுக்கு, கார்த்திக் அண்ணனை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகேவா? சரி. ஆனா எங்க அண்ணன் உங்களை தவிர வேற யாரையுமே நினைச்சு பார்க்க மாட்டாரு. பார்க்கலாம். சேலஞ்ச். சேலஞ்ச். எப்படி? இட்லிக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு. டேய், நம்மள மாதிரி ஆளுங்க வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாதான் அசதி குறையும். அதுக்கு பாடி மசாஜுக்கு போ. கலர் கலரா குட்டிங்க குதிங்க நல்லா அமுக்கி விடுவாங்கல்ல. குட்டி கிட்டின்னு தப்பா பேசாத. யாமினியை தவிர வேற யாரையும் நான் பார்க்க மாட்டேன். என்ன சார் சொன்னீங்க? யாமினியை தவிர வேற யாரையும் நான் பார்க்க மாட்டேன். ஐயா பாருங்க ஐயா, ஐயா நீங்க பாருங்க ஐயா, ஐயா நீங்க பாத்துட்டா ஹோல் மாய்ச்சல் உங்க பின்னாடி வந்துட போதா? நானும் பாத்துக்கிட்டு தாண்டா இருக்கிறேன். அவன் காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு லவ், மத்தியான லஞ்சுக்கு ஒரு லவ்னு டெவலப் ஆகிட்டு இருக்கான். 12 வருஷமா ஒரே லவ் உட்கார்ந்த இடத்துல தேய்ச்சின்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன எதுவும் பண்ண விடாம. ஒரு மாடர்ன் பிரெட் பீஸ் மாடர்ன் ட்ரெஸ்ல ஒரு மார்க்கமா போயிட்டு இருக்கே. அப்படியே ஜாம தடவி நம்ம சாப்பிடணும் போல இருக்கே. சட்னி கொஞ்சம் ஓவரா தெரியல. அண்ணி வராங்க. சாரி. ஏய் மிஸ்டர், கடு தெரியல? சாரி மேடம். நம்ம கார்த்திக் கூட அந்த மாடர்ன் பிரெட் சண்டை போட்டுட்டு அடிக்கல. அழகா ஒரு பொண்ணு பார்த்துட்டா போதுமே. வரேனா? வரேன். கண்டினியூ. உன்னால சும்மா விட கூடாது. சாரி. என்ன சாரி? நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க லூஸ் மாதிரி. மாமா அழகு ராமசாமி மாமா. ராமசாமி மாமாவா? எவன் சொன்னா? இவன் இட்லி கடை ஆறுமுக மாமா. என்னது ஆறுமுகமா? ஆமா. ராமசாமி இல்லையா? இல்லையா? ஐயோ, என் மாமா நினைச்சது. நான் என்ன பண்ணுவேன்? இங்க ஐவேஸ் ஐஸ்கிரீம் ஐயனாருக்கு முறை பொண்ணுன்னு பதறிட்டேன். ஐயோ, என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணலமா? ஒண்ணு பண்ணலையா? நான் ராமசாமி மாமா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? ஏங்க நீங்க எங்க சொல்ல வேண்டியது? அப்ப வச்சனால வச்சு இழுக்க தெரியுதுல்ல. கை வச்சு தடுக்க வேண்டியதானே? நான் ராமசாமி மாமா இல்ல ஆறுமுகதான்னு சொல்ல வேண்டியதானே? மாமா வடி எனக்கு. ஐயோ, என் மாமா மூஞ்சில நான் எப்படி முழிக்க போறேன்? அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏங்க நீங்க கேளுங்க. சரி இதுக்காக நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயில தள்ளி முட்டி பேக்குறதோ இல்ல கொலையாட்கள் அடிச்சு. ஏங்க இதெல்லாம் தப்பு இல்லைங்க. என்னது தப்பு இல்லையா? வால் இப்படி பண்ணா நீ தப்பு இல்லன்னு சொல்லுவியா? அவ அப்படி பண்ணா செத்துருவா. அப்போ என்ன சாக சொல்றியா? அட பாவி, நீ என்ன கொல்லாம விட மாட்டியா? அதுக்கு அவசியமே இல்லையே. நீ எப்படி வந்த? நீ கிஸ் அடிக்கும் போதே வந்துட்ட. இது போதும்டி. ஏய் இட்லி கடை, உன்னை நான் வச்சுக்கிறேன். என்ன ஆறுமுகம் என்னதான் இருந்தாலும் நீ என்னை விட வயசுல ரொம்ப சின்ன பையன். என்னடா நம்ம சட்னி நம்மளை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டானேன்னு நீ வருத்தப்படாத. ஆறுமுகம் நச்சுன்னு ஒண்ணு கொடுத்தால எப்படிடா இருந்துச்சு? ஏ ஆறுமுகம், வாயை தொடச்சுக்கடா. எதுக்கு? ஏ உன் ஆளு வர்றாடா. அவளை ஆள் கிடையாது.
நேத்து வாயில வச்சு வக்கனைய வாங்கும்போது பக்கத்துல அண்ணன் இருந்துங்கிற ஒரு மரியாதை இருந்துச்சா? டேய் உனக்கு எதுக்கு மரியாதை? டேய் அது சாம்பார் சட்டில போட வேண்டியது. ஆமாங்க. வாங்கம்மா வாயலகி, வாங்க வாங்க. அப்படியே வாயில ஒரு ஆம்லெட்டை போட்டுறா. யோ 2 முட்டை தோசை போடியா. யோ அப்படி பார்க்காதயா, ரொம்ப வெக்கமா இருக்கு. பம்பளுக்கு தான் வந்திருக்கியா? ருசி கண்ட பூனைப்பா. நான் டிஃபனை சொன்னேன். என்ன டிஃபன்னா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியும். யோ 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 என்ன எப்படி என்ன தடுவற? தானியா ஐயோ! இப்படி ஊத்தினா கடை ஊத்தி முட்டி திருப்பில போய் மொட்டை போட வேண்டியதா? அப்போதா சும்மா ஊத்து, நல்லா ஊத்து. ஐ கும்பள மாஸ்டர். ஏய் செல்லம், எனக்கு ஒரு நெய் தோசை போடேன். செருப்பால அடிப்பேன். கல் தோசைக்கே கடை சொல்ற கலாணி பையன் நீ நெய் தோசையை கேக்குற? ஓடுறா. ஏய் செல்லம், ஏய் செல்லம். யார் பத்த வச்சாலும் கூப்பிடுறப்பா. ஆறுமுக மாமா. யாருப்பா அது முறை பொண்ணு மாதிரி உரிமையா பேசுது? என்ன சொல்லவா? சும்மா பயமா இருக்குல்ல? 24 மணி நேரம் டைம் தரேன். என் கருப்புக்கு நீ பதில் சொல்லணும். ஹேமா இல்ல நான் இத மீடியால எவிடன்ஸ கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு செத்துடுவேன். இதுக்கு சாட்சி இந்த கரிச்செட்டு தலையா. அவசரப்படாதீங்க வாயலகி. ஜெயில் தான் களிதான். ஏய் ஷோ, நான் முத்தம் கொடுத்தது உனக்கு தான். நீதான் என் புருஷன். எக்ஸ்கியூஸ் மீ. தவறுகளை நமக்கு கொடுத்துருக்க கூடாதா? டேய் பாத்தியாடா, முத்தம் கொடுத்தது நீ, ஜெயில கழுத்திங்கிறது நானாடா. எல்லாம் தலையெழுத்து. ஏப்பா நீ செவரே நிக்கிற? அவர்கிட்ட போய் தட்ட வாங்க. என்னண்ணா பண்றது? நீ யாமினிய மறந்துட வேண்டியதான். சட்னி மொத்தம் வாங்கினது தப்பா? டேய் திரும்ப திரும்ப என் வயிற்றுச்சல கலப்பாது. இத்தனை வயசு வரைக்கும் ஒரு பொண்ணு கூட உரசி பார்க்காதவட புத்தத்தை பத்தி நீ டென்ஷன் ஆகுறியடா. சாரிடா சட்னி. ஆனா அதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்டா. நான் யாமினி கிட்ட கேக்குறேன். அவகிட்ட கேட்டா கரெக்டா தெரியும். சரி கூட்டுறா. இரு நான் யாமினிக்கு போனை போறேன். அங்கே உட்கார் நடக்கும். என்ன இது போன் அடிக்குது? ஹலோ மாமா, நான் யாமினி பேசுறேன். யாமினி சொல்லு யாமினி. எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேன் யாமினி. சரி, ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? ஆழ்ந்த யோசனையில இருந்தேன். யோசனையா? என்ன சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நான் வந்து நம்ம வேலு இருக்கான்ல, அவனுக்கு ஒரு முறை பொண்ணு அதைத்தான் கட்டிக்கணும்னு அவன் ரொம்ப நாளா காத்துக்கும் போது வேலுவை ஒரு பொண்ணு அவன் மாமால தப்பா நினைச்சு வேலுக்கு முத்தம் கொடுத்து அவனை தான் கட்டிப்பேன்னு பிடிவாதம் பிடிக்குது. அது துரோகமா இல்லையான்னு தெரியாம வேலு தவிச்சுக்கிட்டு இருக்கான். சத்தியமா அது துரோகமே இல்ல மாமா. துரோகம் இல்லையா? இல்லையா? ஒண்ணு இல்ல யாமினி, வாங்கடா. இதெல்லாம் நடந்தது வேலுக்கு இல்ல எனக்கு. யாமினி யாமினி என்ன யாமினி இப்பதான் சொன்ன இதெல்லாம் துரோகம் இல்லைன்னு ஏன் பேச மாட்டேங்கிற? ஹலோ ஹலோ மாமா, மாமா உண்மையிலேயே நான் தான் துரோகி ஆயிட்டேன் மாமா. நீ துரோகி ஆயிட்டியா? ஆமா மாமா, வெரி சாரி. அப்பா வந்து நம்ம காதலுக்கு குறுக்க வந்துட்டாரு. ஒரு மினிஸ்டர் பையனுக்கு கட்டி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டாரு. அதனால உனக்கு முத்து கொடுத்த பொண்ணியே நீ கட்டிக்க மாமா. என்ன மறந்துரு மாமா, என்ன மறந்துரு. உன மறந்துடுதா? யாமினி என்ன சொல்ற நீ? யாமினி என்ன மறக்க சொல்லிட்டாடா. சூப்பரா சூப்பரா. அவ இல்லாத உலகத்துல ஏடா வாழணும்? போறேன். போடா ஐயோ, போறேன். யாமினி என் மனதை ஓட்டுக்கு போறேன்.